நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இடம் இலங்கை இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய இலங்கை வரலாற்றில் மறக்க முடியாத மறக்கக்கூடாத ஒரு இடம் ஓட்டமாவடி மஜ்மா நகரில் தான் நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அத்தனையுமே சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. இந்த பின்னால் தெரியக்கூடிய பள்ளிவாயல் இந்த ஜனாசா மையவாடிக்கு வரக்கூடிய சகோதரர்களுக்காகவே பேர்வலையைச் சேர்ந்த ஒரு தனவந்தரால கட்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாயல். இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னாலே ஒரு பெரும் கவலை நம்மளை தொற்றிக்கொள்ளும். காரணம் என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய வரலாற்றில் நம்ம பல கலவரங்களை சந்திச்சிருக்கிறோம், பலவிதமான பிரச்சனைகள், ஈஸ்டர் அட்டாக் வரைக்கும் இந்த சமூகம் சந்தித்து மிகப்பெரியதொரு இன்னல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருந்தோம். அதையெல்லாம் தாண்டிய ஒரு தவிர்க்க முடியாத வடுவாக அமைந்ததுதான் கொரோனா கோவிட்-19 பரவல்ல உண்டாக்கப்பட்ட நமக்கு எதிரான சதித்திட்டங்கள். அதில் ஒன்று தான் இலங்கை இஸ்லாமியர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்ய முடியாது. இலங்கையில் யார் மரணித்தாலும் கோவிட்ல அவங்களுடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்வதற்கு தர முடியாது, எரிக்கத்தான் வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அன்றைய கோட்டாபே ராஜபக்ஷவினுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது. அந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் உலகத்தில் எந்த நாடுகளையும் ஈவன் சைனாவில் கூட ஜனாசாக்கள் எரிக்கப்படலை, அடக்கப்படுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. அடக்கலாம், எரிக்கலாம், எதனாலும் பண்ணலாம்னு உலக சுகாதார நிறுவனமே அறிவித்திருந்த நிலையில இங்க இலங்கையில மெத்திகா என்கிற ஒரே ஒரு புவியியல் சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க சொன்னாங்க, அடக்கினா அதுல இருந்து வைரஸ் பரவல் ஏற்பட்டுரும், பூமியில தண்ணீருக்கு ஆபத்து வந்துரும், அதனால அடக்க தர மாட்டோம் என்று ஒரு விடாப்பிடியான ஒரு கொள்கையை கோட்டாபே ராஜபக்ஷவினுடைய அரசாங்கம் கையிலே வைத்துக் கொண்டு யாருடைய ஜனாசாக்களையும் அடக்க தர முடியாது என்று கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்களை அன்றைய நாட்கள்லயே தீயில போட்டு எரிச்சிட்டாங்க. இந்த ஜனாசாக்களுக்கு கபறுகள், மண்ணறைகள் கிடையாது. அவங்களுக்காக அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு கபரட்டை போய் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம்னு நினைச்சா கூட அதற்கான வாய்ப்புகள் கூட இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் மறக்க முடியாத ரணங்களாக நம்முடைய உள்ளங்கள்ல எப்பயுமே நிற்குது. இவ்வளவு அநியாயத்தை இந்த மக்களுக்காக அந்த அரசாங்கம் பண்ணி இருந்தது. இந்த நேரத்தில் இறுதி கட்டமாக ஒண்ணுமே முடியலை என்னும் போது பல போராட்டங்கள் இலங்கை வரலாற்றில் இதற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் மாதிரி எதற்கு எதிராகவும் நடத்தப்படலை. சர்வதேச மட்டத்தில் உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த ஜனாசா இறப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தினார்கள். குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய பாவி சகோதரர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இலங்கை இஸ்லாமியர்களுடைய ஜனாசாக்கள் அடக்கப்படுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் பலமுறை வந்திருக்கிறோம், இன்னைக்கும் வந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மண்ணறைகளுக்கு சென்றால் மண்ணறைகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். மண்ணறைகளுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கக்கூடியவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது. அதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஏன்னா அவங்க மனிதர்கள், அவங்கள்ட்ட நம்ம கையேந்த முடியாது. இறைவனிடத்தில் மாத்திரம்தான் கையேந்த முடியும். அவன்தான் நம்மை பாதுகாப்பவன், நம்மை படைத்தவன், நமக்கு அத்தனையும் தரக்கூடியவன், நம்மை போஷிக்கிறவன். எனவே அவனிடத்தில் தான் நாம் கையேந்த வேண்டும். ஜனாசா அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மையவாடிகளுக்கு, மண்ணறைகளுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருப்பவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மண்ணறைகளுக்கு வந்தால் சலாம் சொல்லுவாங்க என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மரணத்தை பற்றி பேசுகிற பல வசனங்கள் இருக்கிறது. படிக்கும் போதே உள்ளம் நடுநடுங்கக்கூடிய வசனங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, நீங்கள் எதை கண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், அது உங்களை எதிர்த்து நிற்கும், நேருக்கு நேராக சந்திக்கும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு மரணம் ரொம்ப ஆபத்தானது. உலகத்தில் அது ஆபத்து, இது ஆபத்துன்னு எத்தனையோ ஆபத்துகளை பற்றி பேசுவோம். ரொம்ப ஆபத்தானதே மரணம் தான். எனவே நாம் அத்தனை பேரும் மரணத்தை சந்திச்சுத்தான் ஆகணும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்கிறது திருமறை குர்ஆன். எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அது மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். உலகத்தில் பிறந்த யாருமே மரணிக்காம உயிரோடையே இருக்கிறாங்க என்று நீங்கள் ஒருத்தரை கூட காட்ட முடியாது. அத்தனை பேருமே மரணிக்க வேண்டியவர்கள். நம்மளும் இது மாதிரியான ஒரு ஜனாசாவாக மாறுகிற நேரத்தில் நாமும் அடக்கப்பட இருக்கிறோம், நாமும் மன்னரையை சந்திக்க இருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நீ தொழுதாயா, நோன்பு நோற்றாயா, இறைவனை வணங்கினாயா, அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்கினாயா என்கிற கேள்விகளை இறைவன் கேட்கும்போது நாம் கைவிரிக்கக்கூடாது. அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக, அவனல்லாத யாரையுமே வணங்காதவர்களாக, அல்லாஹுக்கு மாத்திரமே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்ட்ட மட்டுமே கையேந்தக்கூடியவர்களாக, அல்லாஹுதான் என்னை அத்தனையும் தருகிறவன்,
என்னை பாதுகாக்கிறவன் என்கிற உயர்ந்த ஏகத்துவ கொள்கையில் விடாப்பிடியாக இருக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மாத்திரம்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாத வேறு யாரை நீங்கள் பின்பற்றினாலும் கண்டிப்பாக இறைவனிடத்திலே அது வெற்றிக்கு வழியாக ஆகாது. எனவே மண்ணறைகளை நம்ம சந்திக்கிற நேரங்களில் மரணத்துக்கு பின்னரான நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம நினைக்கணும். மரணத்துக்கு பிறகு நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம். நம்முடைய மனைவி அருகிலே இருக்க மாட்டாள், பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், உறவுகள் யாரும் இருக்க மாட்டார்கள். கபரிலே நாம் மாத்திரம்தான் வைக்கப்பட போகிறோம். அதற்கு பிறகு இறைவன் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். எனவே மண்ணறைகளுக்கு செல்லுகிற நேரம் இந்த பக்கம் கிழக்கு மாகாணத்துக்கு வந்தீங்கன்னா ஓட்டமாவடிக்கு கண்டிப்பாக வாங்க. குறிப்பாக மஜ்மா நகருக்கு வாங்க. கொரோனா வைரஸ் பீடிக்கப்பட்டு அதனூடாக மரணமடைந்த சகோதரர்களுடைய இந்த மஜ்மா நகர் மையவாடிக்கு வாங்க. இந்த மக்களுக்காக ஒரு முறை பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளையும் முன்வைக்கிற அதே நேரத்தில் மரணத்தை பயப்பட வேண்டும். இறைவன் சொன்ன வழியில் மாத்திரம் வாழ்வதற்கு நாம் எத்தனிக்க வேண்டும். குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் மாத்திரம்தான் நம்முடைய வெற்றிக்கு வழியாக அமையும். எனவே இந்த நேரத்தில் இந்த உபதேசத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைச்சோம். அதனால தான் உங்களுக்கும் இந்த தகவல்களை சொல்கிறோம். ஆயிரக்கணக்கான ஜனாசாக்களுக்கு மத்தியில் நின்று தான் நம்ம இந்த செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா இவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், இவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த இடத்துக்கு வரக்கூடிய சகோதரர்களுக்கு நேரத்துக்கு தொழுவதற்காக ஒரு அழகான மஸ்ஜிதை ஒரு சகோதரர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேருவளையைச் சேர்ந்த ஒரு தனவந்தர் கட்டி கொடுத்துருக்கிறாருங்கிறத அறிய முடிஞ்சது. அவருக்கும் அல்லாஹு தாலா மிக பெரும் பாக்கியங்களை கொடுக்கணும், அவருக்கு உயர்தரமான சொர்க்கத்தை கொடுக்கணும், இதற்குரிய நன்மையை முழுமையாக கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப வசதி வாய்ப்புகளோட தேவையான ஒரு வேலையை அவர் இந்த இடத்துக்கு பண்ணியிருக்கிறாரு. இதுவும் மறுமையிலே அவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்கிற செய்தியையும் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.